யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கேந்திரம் என்றால் என்ன, கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்களின் பலம் பலகீனத்தை எப்படி அறிவது என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்கும். மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம சேனல் நல்ல வியூஸ் வந்திருக்கு, சப்ஸ்கிரைபும் அதிகமாக வந்திருக்கிறது. ஆகையால் தான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். கேந்திரம் என்றால் 1 7 1 4 7 10 கேந்திரம் இல்லைங்களா? கேந்திரம் என்றால் 1 4 7 10. இது ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் மதிப்புள்ள பாவங்கள். ஒரு மனிதனுக்கு இந்த 1 4 7 10ன்றது மிக மிக ஒரு முக்கியமான பாவங்கள். 1 என்பது ஜாதகர் இல்லையா, 4 என்பது சொத்துக்கள், வண்டி வாகனம், வீடு, உற்றார் உறவினர்கள்லாம் சொல்கிறோம். 4 7 என்பது நண்பர்கள், மனைவி. முக்கியமாக ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் பெண் மகளாக இருந்தாலும் துணை தேவை இல்லையா, அதாவது 7ஆம் பாவம். 10ஆம் பாவம் என்றது தொழில், அந்தஸ்து, கௌரவம், புகழ். அதனால தான் இது ஒரு பெயர் கொடுத்துருக்குறாங்க, கேந்திரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ஒரு மனிதனுக்கு அவசியமான பாவங்கள், முக்கியமான பாவங்கள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே கலந்த பாவங்கள், அதாவது அகம் புறம் இந்த இரு சப்ஜெக்டுமே கலந்த பாவங்களாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு இது மிக மிக அவசியமானது. இப்போ கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் பலம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது நம்ம முழுக்க முழுக்க இப்போ பார்க்க போகிறது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் பலம் பலகீனத்தை அறிய இருக்கின்றோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இளைநிலையில் உள்ள ஜோதிடர்களுக்கு இது ரொம்ப மிக மிக அவசியமான பதிவு என்று நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கன்னியா லக்னம் வச்சுக்கோம். உதாரணத்துக்கு கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்திற்கு 1 4 7 10 இதுதான் கேந்திர ஸ்தானங்கள் இல்லையா? இப்போ இந்த 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார் வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அதாவது இன்னும் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கார் அப்படின்னு கணக்குப்படி நம்ம இந்த கான்செப்ட் படி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்போ 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது இது ஒரு நம்ம பொதுவாக சொல்கிறோம், கேந்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் சிறப்பை தரும், அதிர்ஷ்டமான ஜாதகம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்காக தான் இந்த பதிவு. 7ஆம் அதிபதி 4ல் இருந்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா, ஜோதிடராகத்தான் இருக்க வேண்டும். கிளைண்ட்டாக இருந்தால்தான் அந்த நடக்கின்ற சம்பவம் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அதாவது 7ஆம் இடம்ன்றது ஆண் ஜாதகனாக இருந்தால் மனைவியாக வரும் 7ஆம் இடம். அப்போ அந்த மனைவியாக இருக்க வேண்டும், கணவராக இருந்தால்தான் அந்த உறவு கடைசி வரைக்கும் நீடித்து இருக்கும் இல்லையா? இதில் ஏதாவது குணதிசயங்கள் மாறுகின்ற பொழுதுதான் அங்கே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இல்லைங்களா? அப்போ 7ஆம் அதிபதி 7க்கு சாதகமாக இருந்தால்தான் அந்த மனைவியாக இருக்க முடியும். கணவருக்கு தொண்டுகள் செய்வது, பணிவிடை செய்வது, அன்பாக பார்த்து கொள்வது, இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும். இதெல்லாம் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்றால் மனைவியுடைய அனைத்து அன்பு பாசம் அனைத்தும் அனுபவிக்க வேண்டும் என்றால் 7ஆம் அதிபதி 7க்கு சாதகமாக இருந்தால்தான் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இப்போ 7ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 10ஆம் இடம் இன்னொரு கேந்திரம் 4 லக்னத்துக்கு 4 என்ற கேந்திர ஸ்தானத்தில் போய் அமர்வதால் இங்கே என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா, இந்த மனைவி
கணவருடைய சொத்துக்கள் பொருளாதாரத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கணவர் மேல பற்றுதல் இருப்பது கடினம். திருமணம் நடக்கும், ஆனால் கணவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, பாசம், பணிவு, உபசரிப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குறைந்து விடும் என்று சொல்ல வேண்டும். அப்ப இது கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருந்தா என்ன பலன் என்ற ஒரு கான்செப்ட் இதுல வருது இல்லைங்களா. அதாவது 7ஆம் அதிபதி 7க்கு 10ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி என்பது, இந்த அந்யோன்யம் என்பது கிட்டத்தட்ட 30-40% குறைவாக இருக்கும். மனைவியுடைய குணாதிசயங்கள், கணவருடைய சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் மேல நிரந்தர, அதாவது அந்த எண்ணங்கள் அது மேலதான் இருக்கும். சொத்துக்கள் மேலதான் இந்த ஜாதகருடைய மனைவிக்கு இருக்கும் என்று சொல்ல வேண்டாம். அப்ப இது கேந்திரம் என்பது இந்த வகையில் இருக்கின்ற பொழுது இது சிறப்பை தருமானா சிறப்பை தராது. நான் முன்பே சொன்ன மாதிரி கணவன் கணவராக இருக்க வேண்டும், மனைவி மனைவியாக இருந்தால்தான் அது நீண்ட நாளைக்கு நட்பு உறவு நீடிக்கும் இல்லையா. அதே போல இங்க கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 பார்த்துட்டோம். இங்க 4ஆம் அதிபதி 4லே இருக்கிறது. இப்ப 7ஆம் இடம் 7 கூடியவன் 4ல இருந்தா எந்த மாதிரி வேணும் பலன்கள் வரும்னு பார்த்தோம். இங்க 4 கூடியவன் 4லே இருக்கிறார். இது வண்டி வாகனத்துக்கு, சொத்துக்களுக்கு சிறப்பை தரும். ஆனா இந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போனா சுத்தமா கிடைக்காது. 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போனா சுத்தமா கிடைக்காது. 7ஆம் அதிபதி 4ல இருப்பது திருமணம் நடக்கும். ஆனால் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, அன்பு, பாசம் என்பது குறைவாக இருக்கும். நாம் முன்பே பார்த்தோம். ஆனா 4ஆம் அதிபதி 4ல இருந்தா சிறப்பு. வண்டி வாகனம், வீடு, உற்றார் உறவினர்களை இதெல்லாம் சிறப்பை தரும் என்று சொல்லலாம். ஆனா அதே 4ஆம் அதிபதி கேந்திராதிபதி 7ஆம் இடமும் கேந்திரம் தான் சொல்றோம் இல்லையா, அந்த 7ஆம் இடத்துக்கு போயிட்டா சிறப்பை தராது. வண்டி வாகனங்கள், உற்றார் உறவினர், தாய் இதெல்லாம் எதுவுமே சிறப்பை தராது. இது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. நான் முன்பே சொன்ன மாதிரி பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் நம்ம இது சொல்றோம். அப்ப நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் 4ஆம் அதிபதி 7க்கு போறது சிறப்பை தராது. இது கன்ஃபார்ம், இதுல எந்த மாற்றம் இல்லை. இது போல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் நான் ஆய்வு செஞ்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப இந்த கன்னியா லக்னம் போட்டிருக்கும் இல்லையா, கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பது நெருப்பு ராசி, 7ஆம் இடம் என்பது நீர் ராசி. சிம்பிள் லாஜிக். நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. நீங்க அப்ப நெருப்பு ராசிக்குரிய நீர் ராசியில போய் அமர்ந்தா என்ன ஆகும்னா பிரச்சனைக்குரியதா தான் மாறும், சிறப்பை தராது இல்லைங்களா. வண்டி வாகனம் வீடெல்லாம் கட்ட முடியுமா, வாங்க முடியுமா, கஷ்டம் இல்லைங்களா. அதே போல இதே கான்செப்ட் தான் மற்ற லக்னங்களுக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் வச்சுக்கோமே, மேஷ லக்னத்துக்குரிய 4 கூடியவன் எங்க இருக்காரு, உதாரணத்துக்கு சொல்றேன். 4 கூடியவன் சந்திரன் இல்லையா. அவரு 7ஆம் இடத்துக்கு போனா என்ன ஆகும், காற்று ராசியில போய் அமர்ந்தாரு. காற்றும் நீரும் பகை, சிறப்பை தராது. அதே போல நீரும் நெருப்பும் பகை, சிறப்பை தராது. சிம்பிளான லாஜிக். அதனால இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தா சிறப்பை தரும் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இந்த பதிவு. அதாவது ஒரு சில அந்த 4ஆம் அதிபதி 7க்கு போறது சிறப்பை தராது. 7ஆம் அதிபதி 4க்கு வந்தா அந்த சம்பவம் நடக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பது சொல்ற மாதிரி இருக்காது. 4 பேர் பரவாயில்ல, ஆம்பியம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி அங்க வராது என்று எடுத்துக்கொள்ளணும். அடுத்தபடியா இந்த 10ன்றது திரிகோணத்தில் வருது, சாரி கேந்திரத்தில் வருது இல்லைங்களா. 10ஆம் பாவம் என்பது 1, 4, 7, 10 கேந்திரம் இல்லையா. 10ஆம் பாவம் என்ன பார்ப்போம். இந்த 10ஆம் பாவம் என்பது 10, 4 பரிவர்த்தனை ஆனாலும் சரி, இந்த 10 கூடிய 4ல இருந்தாலும் 4 கூடிய 10ல இருந்தாலும் இது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கேந்திரம் என்று சொல்லணும். 4, 10 என்பது மிக மிக ஒரு சிறப்பான பாவங்கள், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள். நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் 4, 10 என்பது சமசப்தம ராசிகள் வருகின்ற பொழுது 1க்கு 1 அதீத நட்பு கொண்ட ராசிகள். 4ஆம் அதிபதி 10ல, 10ஆம் அதிபதி 4ல இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற அமைப்பாகும் இந்த கேந்திரம் என்பது. ஆனா
இந்த 4-10 என்பது சிறப்பு தருன்னு பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இந்த 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால் சிறப்பை தருமா அப்படின்னா, இங்கே 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் சம பலன் தான், முழுமையான பலன் கிடைக்காது, சம பலன் தான். அதே போல் 7ஆம் அதிபதி 10ல் போய் அமர்ந்தார்னு வச்சுக்க, இது வந்து சிறப்பை தருமானா சிறப்பை தரும். அன்பு பாசம் எல்லாமே குறை செஞ்சிடும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறைவாக இருக்கும். அதே போல் 10ஆம் அதிபதி 7க்கு போனால் தொழில் என்ற ஒரு விஷயம் வந்து பெரிதளவில் செய்ய முடியாது இல்லைங்களா. மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.